எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு நாட்டில் தளபதி திடீர்னு இறந்துட்டாரு, எதிர்பாராத விதமாக. அதனால அவருக்கு பதிலாக இன்னொரு தளபதி ரெடி பண்ணும் இல்லையா? அதனால அங்கே உள்ள இளைஞர்கள், அறிவாளியான இளைஞர்கள் எல்லாரையும் வர சொல்லி பயங்கரமான போட்டி நடக்குது. ரொம்ப கடுமையான போட்டி, கடுபடியான போட்டி. எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சு கடைசியாக 2 பேர் ஜெயிச்சு மேலே வந்துட்டாங்க. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதிகாலையிலே போட்டி ஆரம்பிக்குது. அதனால் அன்றைக்கி நைட்டே சீக்கிரமே இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த 2 பேரில் ஒருத்தரோட அறைக்கு அந்த சமையல்காரர் வர்றாரு. அந்த அரண்மனையோட சமையல்காரர் வர்றாரு. வந்து அழுங்காமல், தம்பி, இது மாதிரி நீ ஜெயிச்சிட்டனா உனக்கு தளபதியோட பதவியும் கிடைக்கும், நல்ல தங்க மூட்டையும் நிறையா தருவாங்க. அதனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், செய்கிறியா? நான் அந்த ரகசியத்தை உனக்கு சொல்லித்தரேன். நீ ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏதாவது கமிஷன் கொடு, கிடைக்கிறதுல அந்த தங்க முட்டையில் பாதி கொடு, இல்லை தளபதி ஆனோன்னே எனக்கு நிறைய வசதிகள்லாம் செஞ்சு கொடு. நான் அதோட ரகசியத்தை நான் உனக்கு சொல்கிறேன். நான் என்ன ரகசியம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அந்த இன்னொரு போட்டியாளன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தூக்க மாத்திரை கலக்கி கொடுத்து தூங்க வச்சிடலாம். இப்போ அவன் போட்டிக்கே வரலன்னா நீ மட்டும்தானே ஜெயிப்ப, உன்னைய மட்டும் வச்சுக்கலாம், உன்னைய மட்டும் செலெக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இந்த பையன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாது, அப்படி செய்யக்கூடாது. போட்டினா போட்டி தான், நேர்மையான வழியில் தான் வரணும். ஏன்னா இது நாட்டோட மிக முக்கியமான பொறுப்பு. இந்த மாதிரிலாம் நம்ம அப்படிலாம் நம்ம செலெக்ஷன் ஆகி வரக்கூடாது, அது சரியில்லைன்னு சொல்லிட்டான். திருப்பி பார்த்தா அதே நேரத்தில் அடுத்த ரூம்லையும் இதே மாதிரி இன்னொருத்தர் போய் பேசுகிறாரு. இது மாதிரி அவனை வரவிடாமல் பண்ணிடலாம், எனக்கு நீ காசு கொடு, நான் உனக்கு இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லித்தரேன், நீ ஒரு ஆள் மட்டும் ஜெயிச்சிடான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டானா, சரி நான் உனக்கு தங்க மூட்டை முழுசுமே கொடுத்துட்றேன், நான் தளபதியாக வந்தோடனே உனக்கு எல்லா வசதியும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்த நாள் போட்டி ஆரம்பிக்கணும். ஆனால் ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, தளபதி பேரை சொல்லிட்டாரு. ஒரே ஆச்சரியம், என்னடா தளபதி பேரை போட்டியே வைக்கல, அதுக்குள்ளே சொல்லிட்டாங்கன்ட்டு. அப்போ தான் ராஜா சொன்னார், போட்டி நேற்றுக்கு நைட்டே முடிஞ்சு போச்சு, அதில் யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பாருங்கள், இதுலேருந்து என்ன கற்றுக்குறோன்னா, நேர்மையும் உண்மையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். என்றைக்குமே குறுக்கு வழியிலையோ தவறான வழியிலையோ போகக்கூடாதுங்கிறத இந்த நிகழ்வு காட்டுது. அதனால் நேர்வழியில் போவோம், குறுக்கு வழியில் போகாமல் நேர்வழியில் போவோம், வெற்றி அடைவோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.